உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த தடவை எஸ்ஐ செலக்ஷன்ல வேலை கிடைச்சிருக்கு. இப்ப என்னத்துக்கு நீ கண்ணு கலங்கி நிக்கிற? அந்த கனவுல மண்ணள்ளி போட்டுறாதீங்க மாமா. என்கொயரி கேட்டு உங்ககிட்ட அண்ணன் லெட்டர் கொடுத்திருக்கு. குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைய மனசுல வச்சு என் மேல கோபத்தை காட்டிடாதீங்க மாமா. நீங்க மாட்டேன்னு சொல்லிட்டா வேலை கிடைக்காது, மொத்த வாழ்க்கையும் போயிடும் மாமா. ஏய் லூசு, இப்ப எதுக்கு கண் கலங்கிட்டு நிக்கிற? உங்க அண்ணன் லெட்டரை கொடுத்ததுமே என்கொயரி முடிச்சு அமிச்சாச்சு. போஸ்ட்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சீக்கிரம் வந்துடும். சும்மா கண்ணை கசக்கிட்டு இருக்காம சந்தோஷமா வீட்டுக்கு போ. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஏய், நான் தான் சொன்னல இவர் ரொம்ப நல்லவருன்னு. நீ தான் கேட்காம என்னை இங்க கூட்டிட்டு வந்த. விஷயத்த சொல்லியாச்சு இல்ல, கிளம்புங்க ரெண்டு பேரும். மாமா, இந்த பணியாரம் இவ செஞ்சத நான் திங்கவ? அதெல்லாம் முடியாது, எடுத்துட்டு போங்க. உனக்காக நயமா பணியாரம் செஞ்சு கொண்டு வந்தா தூக்கிட்டு போன்னு சொல்லுவீங்களா? முடியாதுங்க, திருப்பி எடுத்துட்டுலாம் போக மாட்டேன். என்ன செய்விய? நான் என்ன செய்ய? உங்களுக்கு அப்பா அம்மான்னு 50 பேர் இருந்தாவ. நீங்க நல்லா வளர்ந்தீங்க, நான் அப்படியா? சின்ன பிள்ளையில இருந்து அப்பா அம்மா ஆண்டவன் எல்லாமே எங்க அண்ணன் தானே. அது உங்களுக்கு தெரியாதா? பெத்தவர் மாதிரி எங்க அண்ணன் நிக்க, அவரை தாண்டி நான் என்ன செய்ய? அண்ணனுக்காக தான் நான் இப்படி எல்லாம் செய்யுத. உனக்கு உங்க நொண்ணன் தான் முக்கியம்னா இங்க எதுக்குடி வந்த? என்னத்த செய்ய? அண்ணன் முக்கியம்னாலும் எங்கிட்ட திரும்பினாலும் என் புருஷன் மூஞ்சுதானே முன்னாடி வந்து நிக்கு. நின்னா அவர் முகம், நடந்தா அவர் முகம், தின்னா அவர் முகம். எப்ப பாரு உங்களை தான் நினைச்சு வாழ்ந்துட்டு கிடக்க. நீங்க எனக்கு ரொம்ப முக்கியம் மாமா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அண்ணனா நீங்களான்னு வந்துட்டா எனக்கு அண்ணன் தான் முக்கியம் மாமா. அதோட பேச்ச நான் ஒரு நாளும் மீற மாட்டேன். ஏய், போலாண்டி. ஓடி போ, உங்க அண்ணன் கூடவே கடைசி வரைக்கும் இருந்து செத்து போ. வந்துட்டா ஆளும் மொகர கட்டையும். வாசனை தூக்குதே, லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? வாசனை சுண்டி இருக்குதே. என்ன சோடா புடி கண்ணாடி போட்டாலும் உன் மாமனுக்கு கண்ணு தண்டனக்க தான் போல. ரோடு எது வண்டி எதுன்னு தெரியாம மோத வராரு. இந்த ஆறு வெள்ளிக்கிழமை இருக்கு, நானக்காவும் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கேன். உன்னை அப்படியே எலுமிச்சம்பழத்தை டயர்ல நசுக்கிற மாதிரி அப்படியே நசுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். நான் தெரிஞ்சுக்காமா? என்ன மாமனாரே, என்கிட்ட அசிங்கப்பட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சா? என்ன மண்டை நமங்குதா? இன்னொரு வாட்டி அசிங்கப்பட்டு போலான்னு வந்திருக்கீரோ? நான் எல்லாம் அசிங்கப்படனா? 2 தங்கச்சியும் வாழா வெட்டியா வீட்லயே கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கிற வெக்கம் கட்டவன் நீ. நீதான்ல அசிங்கப்படணும் வெங்கல குண்டா. நான் எதுக்கு அசிங்கப்படனா?
என்ன பொண்ணுங்கன்னா புருஷன் வீட்டில் தான் போய் வாழணுமா என்ன? என் தங்கச்சியோட வாழணும்னு ஆசைப்படுற மாப்பிள்ள என் வீட்டில் வந்து வாழட்டேன். இந்த ஊர் பொம்பளைங்களுடைய தலையெழுத்தை என் முடிவு மாத்த போகுது. இதுல நான் எதை நினைச்சு அசிங்கப்பட்டு நிக்கிறது? ஓ, பெரிய புரட்சிக்காரன் தான் நீ. நீ புரட்சி பண்ணி பொண்ணுங்கள பிறந்த வீட்லயே வாழ வைக்க போகுதியா? கேட்டியா? இதெல்லாம் பேச்சுக்கு தாலே நல்லா இருக்கும், நடைமுறைக்கு இதெல்லாம் சாத்தியமா இருக்குமால? நீ ஒரு முட்டா பையா, உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? ஏலே அம்புட்டு புரட்சியா பேசுறவன உன் வீட்ல வந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சொல்லு பாப்போம். அதானே, வா வா பாப்போம். என் முட்டாளு மாமா, உன் பொண்ணு இது ஏற்கனவே என்கிட்ட சொன்னா. நானும் சந்தோஷமா போய் உன் வீட்டுல இருக்கலாம் தான் சொன்னேன். ஆனா அதுக்கு அவ சொல்லுதா, அங்க காட்டுல வாழ்ற முட்டாள் நரிகள் கூட்டம் இருக்கு, அதுல நானே போய் வாழ்றது கஷ்டம், இதுல உன்னை எப்படி கூட்டு போறதுன்னு உன்னைய காரி துப்பாத குறையா கேக்கா. என்ன மாமனார, பெத்த பொண்ணே இப்படி பேசுற மாதிரி நடந்துக்கிட்டீரே. ஐயோ அண்ணன், இது ரொம்ப அசிங்கமாச்சே. அதாவது பெத்த பொண்ணே தகப்பன இப்படி பேசி இருக்குதுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏலே, இதெல்லாம் இவங்களுக்கு எங்கல போய் உரைக்க போகுது? நல்லா உரைக்கிற ஆளா இருந்தா இன்னும் ஏதாச்சும் புளி மரமா பார்த்து போய் நாண்டுகிட்டு செத்து இருக்க மாட்டாரா? அதுவும் கரெக்ட் தான். இதெல்லாம் சொர்ணலா ஜென்மம்ல. முட்டா பையலா இருக்க, எது உரைக்கணும் எது உரைக்க கூடாதுன்னு உனக்கு தாம்லே தெரியல. தெரியல, நான் கேட்க. உன் தங்கச்சி மேளத்தாளம் வச்சு கார்ல ஏத்தி வெடியெல்லாம் போட்டு ஊர்வலமா கூட்டி போய் வீட்டுல வச்சு புரட்சி பண்றல்ல, அங்க உன் வீட்டுக்கு வந்துட்டு என்ன செய்தா உன் தங்கச்சி? அவளுக்கு என்ன குறைச்சல? என் வீட்டுல மகாராணி மாதிரி இருக்கா என் தங்கச்சி. அவளுக்கு என்ன? நீ பாட்டுக்கு பேரை மாத்திட்டு மகாராணின்னு சொல்லிட்டா அவன் நெச்சமாவே மகாராணி ஆயிடுவாளா? இம்புட்டு நாளை என் வீட்டுல சமயக்காரியா இருந்தா இப்ப என்னாச்சு? மேலதாளத்தோட உன் வீட்டுல போய் அதே சமயக்காரியா தானே இருக்கா? அப்படித்தானே வித்தியாசம். எங்க போனாலும் சமயக்காரி சமயக்காரி தானே. உன் லிஸ்ட்ல சமயக்காரி பேரு மகாராணியா? நல்ல வேளை, என் பொண்ணத்தான் நீ மகாராணி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க. நீ என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ பண்ற புரட்சியெல்லாம் அவளுக்கு தெரிய வேண்டாம். இவர் புரட்சி பண்ண போறாராம், புரட்சி. இந்தார்லே வெறும்பையில, நீ வேற வேற வார்த்தையில சொல்லிக்கலாம். ஆனா ஆன மேல அம்பாரி வச்சு கூட்டிட்டு போனாலும் சரி, அரண்மனையில அப்படியே தூக்கி உட்கார வச்சாலும் சரி, விளக்கு மாத்துக்கு பேரு மாறிடுமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.